இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து முறுக்கு மாவு. இந்த முறுக்கு மாவு வந்து 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கலாம். ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அது பெருங்காயம் போட்டுக்கலாம். சோடா வந்து எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெல் போட்டுட்டு அப்புறம் வந்து பெப்பர் வந்து போட்டுக்கலாம். இந்த தடவை முறுக்கில் நான் பெப்பர் போட போகிறேன். பெப்பரை இடித்து போட்டுக்கலாம். வேணும்னா பெப்பரில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 1-2 மாதிரி வச்சு இப்போ நம்ம வந்து பட்டர் எந்த பட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வந்து அமுல் பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கூலிங்காக இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நம்ம இந்த அளவுக்கு மாவு சேர்க்கலாம். பட்டர் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டருக்கு பதில். பட்டர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா காமிக்கலாம். வந்து இதில் வந்து எல்லாமே சேர்த்தாச்சு, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். காமிச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த உலகை வந்து நான் வாஷ் பண்ணி குழச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் தடவிக்கணும். பட்டரு, எண்ணெய் இல்லாட்டி நெய் எது இருந்தாலும் நம்ம தடவிக்கணும். இதில் வந்து இந்த சொரசொரப்பான பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இடத்துல நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த நைஸான பகுதியில் தான் நம்ம வந்து பட்டர் தடவணும். இந்த நைஸான பகுதி தான் மேல் பாகம், இது வந்து அடிப்பாகும். ஸோ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த நைஸான பாகத்தை வந்து மேலே வச்சுட்டு இந்த சொரசொரப்பான பாகம் தான் கீழே வரணும். இந்த சொரசொரப்பாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கீழே வரணும். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இதை ரெடி வச்சு இதை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 அச்சு வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த அச்சு வந்து பண்ணிவிட்டு இந்த 2 அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் வந்து எண்ணெயோ நெய்யோ இல்லை வெண்ணெயோ எது இருந்தாலும் அதை நம்ம தடவி எல்லாம் ஃபுல்லாக தடவி வைக்கணும். இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி, இந்த மாதிரி வந்து முறுக்கு எடுக்கிற குச்சி இருக்கும், பணியாரம் எடுக்கிற குச்சி, குச்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க தண்ணி இருக்குது. இதை வந்து ஸ்லோவாக இதை ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிண்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். கையில் கிண்ட முடியாது சூடான தண்ணியை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கிண்ட முடியும். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப உப்புன்னு ஆகிடும். வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டணும். சாப்பிட்ற மாதிரி
இருந்தாலே போதும். இந்த டைரக்ஷனில் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒன்றா போட்டு இப்போ ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை போட்டு இதெல்லாம் டேரெக்டாக எண்ணெய் கூட போயிடலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தட்டுக்குள்ள வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். லைட்டாக இந்த அடுப்பு வந்து ஏற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து இது சுற்றி விட்டிங்கன்னா அது ஈவனாக வந்து சூடு படும். வந்து முறுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸ் விடுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துடலாம். தட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். இந்த பொரியாக வருதுல்ல, அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த அச்சு எடுத்துருக்கோம், ஸ்டார் அச்சு எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு இதில் சுற்றுறது இருக்கும். இது கொஞ்சம் பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஜாயின் பண்ணிட்டுலாம். இந்த மாதிரி வந்து கரெக்ஷனுக்கு போயிடுச்சு. வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். எண்ணெய் மேலே படும், ஒரே ஹீட்டில் வச்சு எடுக்கணும். கொஞ்சம் இதுக்கு அதிகமாக பேஷன்ஸ் தேவைப்படுது. நமக்கு அதிகமாக பொறுமை வேணும் இந்த முறுக்கு சொல்கிறதுக்கு. பொறுமையாக இருந்தோன்னா முறுக்கு நல்லா வரும். மாவு பக்குவம் இருக்குது, பொறுமை வேணும். கையெல்லாம் ரெட் ஆகிடும். இந்த இடமும் இந்த இடமும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுட்டோன்னா முறுக்கு ரெடி ஆகிடும்.